பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியங்களை சந்தோஷமாய் நாம் கேட்க வேண்டும். சரி, குறிப்பாக இந்த நாட்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறுகிற நாட்களாக இவைகள் இருக்கின்றபடியினால அதன் அடிப்படையில் தான் எல்லா சபைகளிலும் கிறிஸ்துவனுடைய பாடையும் மரணத்தையும் குறித்து பேசப்படுகிறது. இந்த நாளிலும் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த செய்தி அமையும். அதனால் இன்று நாளுக்குரிய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், திராட்சை ரசமும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும். திராட்சை ரசமும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும். இதற்கு ஆதாரமாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:18. இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் இனி இந்த திராட்சை ரசத்தை நான் என்ன பண்றதில்லை, பானம் பண்ணுவதில்லை. இது எங்க சொல்றாருங்க? எப்ப சொல்றாருங்க? பஸ்கா நாட்கள்ல அந்த மேல் வீட்டறையில சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடியிருந்து அங்க பந்தி இருக்கும் பொழுது அங்கதான் நிறைய விஷயங்களை மாற்றுறாரு இல்லையா? அவர் அப்பத்தை எடுக்கிறாரு, அதை பிட்டு இது என்னுடைய சரீரமா இருக்குதுன்றாரு. திராட்சை ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அது தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா அங்க இயேசு ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, திராட்சை ரசத்தின் கிண்ணத்தை எடுத்து சொல்றாரு, இந்த திராட்சை பானத்தை, இந்த திராட்சை ரச பானத்தை தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமே பானம் பண்ண மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இதுதான் நான் குடிக்கிற கடைசி. இப்போ நான் குடிக்கிறேன், உங்களுக்கு கொடுத்து நான் குடிக்கிறேன் பாருங்க, இந்த திராட்சை ரசம் இதுதான் கடைசி. இனிமே நான் என்ன பண்ண போறதில்லை, இதை குடிக்க போறதில்ல. எப்போதான் குடிப்பேன்? தேவனுடைய ராஜ்யம் வரும்போது தான் குடிப்பேன். அப்போ இதுல ஒரு தெளிவான ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, இயேசு எதையும் சுயமா பேசல. இயேசு எதையும் சுயமா பேசல. தேவன் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் பேசினார். தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் பேசினார். அதனால தான் நீங்க வேதத்துல பார்க்கும்போது இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க தியானிச்சீங்கன்னா, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் சொல்லவில்லை, நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவார். எல்லா பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் இயேசு என்ன பண்ணாரு, செஞ்சார். அப்போ இந்த வார்த்தையை கூட தேவன் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த திராட்சை ரசத்தை எடுத்து இனிமே இதோட நான் கடைசி, இனிமேல்ட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இதை பானம் பண்ண மாட்டேன், உங்களுடைய ராஜ்யத்துல தான் பானம் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ இதுல என்ன காரியம் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்முடைய சீஷர்களுக்கு அல்லது இந்த உலகிற்கு, ஏன் சபைக்கு தேவையான நிறைய சத்தியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுல சில பொருட்களை வச்சு கூட தேவன் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து மூலமா கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்த ஒரு பொருள் தான் திராட்சை ரசம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை திராட்சை ரசத்தை கொண்டு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள். அப்போ கொஞ்சம் அந்த திராட்சை ரசத்தையும் அல்லது திராட்சை செடியையும் அல்லது இயேசுவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எப்போல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசத்தை குறித்தோ அல்லது திராட்சை பழத்தை குறித்தோ பேசி இருக்கிறாரு அப்படின்னு வேதத்துல இருந்து எடுத்தீங்கன்னா, ஒரு 4 இடத்துல பேசியிருக்கிறார். 4 இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த திராட்சை ரசத்தை கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இந்த திராட்சை ரசம் வந்தது முதல் காரியம் என்னங்க? பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க பாருங்க. கானா ஒரு கல்யாணத்துல இயேசு தண்ணீரை என்ன பண்ணாருங்க, திராட்சை ரசமா மாத்தினாரு. நெக்ஸ்ட், உவமைகள் மூலமாக நிறைய விஷயத்த சொன்னாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு உவமை எதுங்க? திராட்சை ரசத்தை பத்தி. நானே மெய்யான திராட்சை செடினாரு. அப்புறம் அது மாத்திரம் தான் சொன்னாரா? திராட்சை ரசத்தை கொடுத்து வேற ஏதாவது சொன்னாங்களா? பழைய துருத்தி புது ரசத்தை புது துருத்தியில என்ன பண்ணோம், ஊற்றி வைக்கணும்னு அப்படி சொல்லியிருக்கிறாரு. கடைசியா இன்னொரு இடத்துல எங்க சொன்னாரு,
திராட்சை ரசத்தை பத்தி? அதுதான் தியான வசனமா வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லார்ட் சப்பர் இல்லைங்களா? அந்த கடைசி நாட்கள்ல, அந்த பஸ்காவின் நாட்கள்ல அவர் திராட்சை ரசத்தை எடுத்து என்ன சொன்னாருங்க? இது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இந்த 4 இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த திராட்சை ரசத்திற்கும் அல்லது திராட்சை செடிக்கும் திராட்சை கனிக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு லிங்க் இருக்குது. இந்த 4 சம்பவத்திலும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு 4 நிலைகளை பார்க்கலாம். ஒரு விசுவாசி எப்படி ஆவிக்குரிய ரீதியில வளரணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசத்தின் மூலமாக, அந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசத்துக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்ட இடம் எதுனா கானா ஊர்ல நடந்த திருமணம். அந்த கானா ஊரில் நடந்த திருமணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போல, ஆனா பைபிள் என்ன பண்ணியிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல என்ன குறைவு வந்துடுச்சுங்க? திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. அப்போ அந்த இடத்துல நடக்கிற சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ மரியாள் வந்து என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி குறைபாடு இருக்குப்பா அப்படின்னும் போது, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரல அப்படின்னாரு. என் வேலை இன்னும் வரல அப்படின்னாரு. அப்போ அதன் பிரகாரம் அந்த வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்கன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முதல் அற்புதத்துக்குரிய அந்த காரியத்தை துவங்குறாரு. அப்போ 6 கற்சாடையில தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இது முதல் அற்புதம். சரிங்களா? முதல் அற்புதம். இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 2:11. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து மகிமையை வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? இந்த இடத்துல 2 விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும். இயேசு தன்னுடைய மகிமையை என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தினாரு. சீஷர்கள் அவர் மேல என்ன பண்ணாங்களாம்? விசுவாசம் வைத்தார். அப்ப அதுக்கு முன்னாடி சீஷர்கள் விசுவாசம் வைக்கலையா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த முதல் அற்புதத்துல 2 விஷயத்தை பார்க்கணும். ஒண்ணு, இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது. இன்னொன்று, சீஷர்கள் அவரை விசுவாசித்தார்கள். சீஷர்கள் அவரை விசுவாசித்தார்கள். அப்போ இந்த முதல் காரியம், இயேசுவுக்கும் திராட்சை ரசத்துக்கும் உள்ள அந்த ஒற்றுமையில தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையும் அவர் மீது வைக்கிற விசுவாசமும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் நிலை ரட்சிப்பு. முதல் நிலை என்னதுங்க? ரட்சிப்பு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும் நம்ம என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டு விசுவாசித்து அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த ஒரு சம்பவத்தின் ஆதாரம் தான் அங்க தண்ணீர் என்னவா மாறிடுச்சுங்க? திராட்சை ரசமாக மாறிடுச்சு இந்த சம்பவத்தின் மூலமாக. ஆக்சுவலா தண்ணீர் அப்படின்னு அதை எடுக்கும் போது எப்படி அந்த தண்ணீர் வந்து திராட்சை ரசமா மாறினதுன்றது அது ஒரு சம்பவமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய காரியங்கள் மேலோட்டமாய் பார்க்கும்போது தண்ணீர் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 22:14. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் பட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி. பாத்தீங்களா? தண்ணீரை போல என்ன பண்ணப்பட்டாராம்? ஊற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழிவை குறித்து சொல்றாரு. ஒரு ஆத்தும அழிவை குறித்து சொல்றாரு. குடல்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்களா? மெழுகு மாதிரி உருகிடுச்சான். அப்படியே அவர் தண்ணீரை போல ஊற்றப்பட்டாராம். அப்போ தண்ணீர் என்பதை இங்க வேதம் எதற்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறது என்றால், ஒரு ஊற்றப்பட்ட நிலை, ஒன்றுமில்லாத நிலை. இப்ப தண்ணி எடுத்து கீழே ஊத்திட்டீங்கன்னா அது மறுபடியும் எதுக்காவது யூஸ் ஆகுங்களா? ஒன்றத்துக்கும் பயன்
படாது. பூமியில ஊத்துனீங்கன்னா பூமி தான் என்ன பண்ணுது? அந்த தண்ணீரை இழுத்து கொள்ளுகிறது. அப்படியே மனுஷனுடைய வாழ்க்கை மரித்து மண்ணுக்குள்ள போயிட்டான்னா நெக்ஸ்ட் என்ன கிடையாது, அவனுக்கு மறுபடியும் எழுந்து வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. தண்ணீரை போல, ஊற்றப்பட்ட தண்ணீரை போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தது. ஏன்னா இது எங்கிருந்து வந்த சாபம்? ஆதாம் மூலமாக வந்த சாபம். தேவன் நித்திய ஜீவன் உள்ளவனா தான் படைச்சாரு. ஆனா ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமைனால நமக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? மரணம் ஆண்டு கொண்டது. மரணம் ஆண்டு கொண்டதுனால ஒரு தண்ணீர் ஊற்றப்பட்ட நிலைமைக்கு மனுக்குலம் தள்ளப்பட்டது. ஊற்றப்பட்ட நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா இதே தண்ணீர்ல தேவன் இன்னொரு காரியத்தை செய்கிறான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 29:3. கர்த்தருடைய சத்தம் எங்க தொனிக்குதான்? தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் இப்ப எங்க இருக்கிறாரா? திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறாராம். அப்ப பாருங்க, வேதம் எப்படி எல்லாம் வர்ணிக்கு, எப்படி ஒரு ஆழமான காரியத்தை காண்பிக்குதுன்னா, எப்படி தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்ட நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியம் எப்படி நிகழுதுன்றத இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. மனுஷனுடைய நிலை ஊற்றப்பட்ட தண்ணீரை போல இருக்குது, ஒன்றுமே யூஸ் இல்லை, அவ்வளவுதான், முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த தண்ணீர்கள் மேல என்ன சத்தம் கேக்குதான்? தேவனுடைய சத்தம் கேக்குது. இந்த தண்ணீர்கள் மேல தேவன் என்ன பண்றாரு? திரளான தண்ணீர்கள் மேல அவர் நிற்கிறார்னு பார்க்கும்போது, அப்படியே விழுந்து போன மனுக்குலத்தை தூக்குவதற்காக முதலாம் ஆதாம் மூலமாய் வந்த சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு இரண்டாம் ஆதாம் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன பண்ணாரு? இந்த உலகிற்கு அனுப்பினார். இப்ப அதனால என்ன ஆச்சு? இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறிடுதுன்னா, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 78:16. கண்மலையின் மேல் உள்ள நீரோட்டங்களை புறப்பட பண்ணி, பாத்தீங்களா? இப்போ ஒரு தண்ணீர் ஓடி வருது. அது எங்க இருந்து ஓடி வருதுங்களா? சொல்லுங்க. கண்மலையிலிருந்து ஒரு நீரோட்டம் போல ஓடி வருதான். நல்லா கவனிக்கணும். முதல்ல பார்த்தோம், இந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட நிலையில இருந்தது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலையில இருந்தது. அதே தண்ணீர் மேல் கர்த்தருடைய சத்தம் வந்தது. திரளான தண்ணீர் மேல அவர் வந்து நின்னாரு. இப்ப பாக்குறோம், அதே தண்ணீர் எங்க இருந்து வருதுங்க? எங்க இருந்து ஊற்றப்பட்ட நீர் ஊற்று மேல மாறிடுச்சு? கண்மலையிலிருந்து ஊற்றப்பட்ட நீரூற்றை போல மாறிடுச்சு. கண்மலை எதற்கு நிழலா இருக்குதுங்க? அந்த கண்மலை கிறிஸ்துவே. பவுல் சொல்றாரு இல்லையா, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்துல தண்ணீர் கொடுக்கும் போது என்ன பண்ணாங்க? ஒரு பாறையில ஒரு கண்மலையை மோச அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுங்க? அதுல இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. சோ அப்படியே இந்த ஊற்றப்பட்ட தண்ணீர், ஒன்றுக்கும் உதவாத, முடிவுக்குரிய, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத அந்த தண்ணீர் மேல கர்த்தருடைய சத்தம் வந்தது. இப்பொழுது அந்த தண்ணீர் கண்மலையிலிருந்து ஊற்றுகிற நீர் ஊற்றை போல அந்த தண்ணீராக மாறிவிட்டது. அப்படியே பார்க்கும்போது நீங்களும் நானும் மரணத்துக்கு எதுவாக இருந்தோம், தேவனுடைய சித்தம். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் கெட்டு போறதுக்கு அவருக்கு என்ன எது கிடையாதுங்க? தேவனுக்கு சித்தம் இல்லை. அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களை எல்லாருமே என்னவா மாத்துறாரு? அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி கண்மலையாக தந்தருளி நமக்கு என்ன கொடுத்தாரா? நித்திய ஜீவனை கொடுத்தார். இப்போ கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்துல வந்து மனுக்குலத்தின் வாழ்க்கை முடிவு ஒன்றும் இல்லாம இருந்தது, ஜீரோவா இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தண்ணீர் அங்க என்னவா மாறிச்சுங்க? திராட்சை ரசமாக மாற்றினது. நம்முடைய ஆவிக்குரிய நிலையில பாட்டில பார்க்கும்போது இது ரட்சிப்பின் ஒரு ஆரம்ப நிலையை குறிக்கிறதா இருக்கிறது. அதனால்தான் யோவான் 4:14 கூட வாசிங்க. யோவான் 4:14 இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. யோவான் 4:14. இப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அதுதான் முன்னாடி பார்த்தோம். கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற நீரூற்றை போல அந்த தண்ணீர் இருக்குமா?
இப்ப இயேசு கிறிஸ்து கூட முதல்ல ஆரம்பத்துல என்னதான் சொன்னாரு? ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தரேன்? ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன்னாரு. அப்போ திராட்சை ரசத்தின் மூலமாக தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்னவென்றால், தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. அப்படியே ஒன்றுமில்லாத தண்ணீர் நிலை, ஊற்றப்பட்ட தண்ணீர் நிலையில இருந்த நம்மை ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்மை மாற்றி இருக்கிறார். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். தண்ணீர், திராட்சை ரசம். ஆக்சுவலா திராட்சை ரசம் எதுக்கு நிழலா இருக்குதுங்க? சொல்லுங்க. திராட்சை ரசம் எதுக்கு நிழலா இருக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்திற்கு நிழலா இருக்குது. இப்போ தண்ணீர் என்னவா மாறிச்சுங்க? திராட்சை ரசமா மாறிச்சு. இப்ப தண்ணீர் என்று சொல்லும் போது நம்ம தான் இல்லையா? தண்ணீர் என்கின்ற நம்ம இப்போ யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா? இல்ல. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்ததுனால எல்லாச்சும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், பிலிப்பியர் 3:21, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தம்முடைய வல்லமையான செயலின் படியே, நல்லா கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அற்பமான சரீரத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன பண்றாராம்? மறுரூபப்படுத்துகிறாராம். அப்போ தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. அப்படியே ஊற்றப்பட்ட நிலையில இருந்த தண்ணீர் ஆகிய நம்மை இப்போ என்னவா மாத்திட்டாரு? கிறிஸ்து இயேசுவுக்கு அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் மாற்றிவிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நாம் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக இருப்போம்னு வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? சரி, அப்போ இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இந்த சம்பவத்தின் மூலமாக ஊற்றப்பட்ட ஒன்று நிலையில இல்லாம இருந்த நமக்கு தேவன் என்ன பண்ணாரு? திராட்சை ரசத்தை போல தம்முடைய குமாரனுடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் ரட்சிப்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் ஆவிக்குரிய நிலை. ஆக்சுவலா இந்த தண்ணீர்ன்றது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம். சில முக்கியமான இடத்துல இருக்கும். அதுல ஒண்ணு தான் ஃபர்ஸ்ட் கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீர் என்னவா மாறிச்சு? திராட்சை ரசமாக மாறிச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இடம் தண்ணீர் எங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என்ன? பிலாத்து என்ன பண்ணாரு? ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கும் போது இவருக்கு எனக்கும் என்ன கிடையாது, எந்த குற்றத்தையும் காணேன்னு சொல்லிட்டு தண்ணீர்ல என்ன பண்ணிட்டாரு? கழுவிட்டாரு. கழுவி அவரை ஒப்பு கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் மூணாவது பாத்தீங்கன்னா தண்ணீர் ரொம்ப முக்கியமா எங்க பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில? சிலுவையில. சிலுவையில அது ஆரம்ப நிலை. பேப்டிசம்ன்றது ஆரம்ப நிலை. சிலுவையில வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 19:34. ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். பாத்தீங்களா? உடனே என்ன புறப்பட்டு வந்ததுங்களா? ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அப்போ அந்த லிங்க் பாருங்க. தண்ணீர் திராட்சை ரசமா மாறினது. அப்படியே ஒன்றுக்கும் ஊற்றப்பட்ட நிலையில இருந்த உங்களையும் என்னையும் தண்ணீரை போல, ஊற்றப்பட்ட தண்ணீரை போல அந்த உங்களையும் என்னையும் என்னவா மாத்திருக்கிறாரு? கிறிஸ்துவனுடைய சாயல கொப்பான அந்த திராட்சை ரசத்துக்குரிய நிலைப்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க மெயினா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. என்ன க்ளூ கொடுக்குறாங்கன்னா, விழாவில குத்த ஒண்ணு என்ன வந்துச்சுங்களா? ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சாம். ரத்தம் எதுக்கு நிழலா இருக்குது? திராட்சை ரசத்துக்கு நிழலா இருக்கு. தண்ணீர் இப்போ அந்த முதல் அற்புதத்துல இடைப்பட்ட திராட்சை ரசமும் தண்ணீரும் இயேசு கிறிஸ்துனுடைய முடிவுல என்ன ஆயிடுச்சுங்க? வெளியில வந்துச்சா? எந்த வழியா வந்ததுங்க? விழாவின் வழியா வந்தது. அப்படியே கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, சபை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சபை, மணவாளன் இயேசு, நம்ம யாரு? மணவாட்டி. இப்போ ஆதாம்
மணவாளன். ஆதாமுடைய மணவாட்டி யாரு? ஏவாள். ஏவாளை எப்படி உருவாக்குனாரு? ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து உருவாக்குனார். அப்படியே இயேசு கிறிஸ்து என்கின்ற மணவாளனுடைய விலாவில் இருந்து என்ன வந்ததுங்க? ரத்தமும் தண்ணீரும் வந்ததுனால அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த என்னதுங்க? சபையை. போதும். அப்போ சபையை தேவன் எப்படி சம்பாதித்தாரு? தம்முடைய சுய ரத்தத்தினாலே. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு ரத்தம் வருமா? வராது. அப்போ யாரை இங்க மீன் பண்றாரு? சுய ரத்தம்னு எதை சொல்றாரு? யார சொல்றாரு? இயேசுவை சொல்றாரு. தம்முடைய குமாரனை சொல்றாரு. எப்படி ஆதாமுடைய விலா எலும்புல ஏவாள் வந்தாலோ அப்படியே கிறிஸ்து இயேசுவினுடைய விலாவிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரும் ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சபை தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. ரட்சிப்பும் அப்படிதான் கிடைச்சது. உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு இந்த ஜீவனை கொடுத்த இயேசுவை விசுவாசிப்பதினாலே உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ இந்த திராட்சை ரசத்துல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த முதல் காரியம், தண்ணீர் திராட்சை ரசமை எப்படி மாறினதோ அதுல இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் நிலைப்பாடு என்னன்னா ரட்சிப்பு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இந்த திராட்சை ரசம் எப்படி அவரு கோட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உவமைகள் மூலமாக கோட் பண்ணாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு உவமை என்னன்னா, வாசிக்கலாம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 9:17. புது திராட்சரசத்தை பழைய துருத்தியில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரத்தமும் ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்தியிலே வார்த்து வைப்பார்கள், இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். விளக்குச்சிங்களா இந்த காரியம்? இங்க இயேசு ஒரு உவமானம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில என்ன பண்ணக்கூடாதான்? ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுனா அந்த துருத்தி என்ன ஆயிடுமா? கிழிஞ்சு போயிடும். அதனால புது ரசத்தை புது துருத்தியில என்ன பண்ணணுமா? ஊற்றணும்னு சொல்றாரு. சோ இந்த சம்பவத்துல நமக்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியின் அனுபவம். முதல்ல பார்த்தோம், திராட்சை ரசமும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதுல நம்முடைய ரட்சிப்பு வெளிப்பட்டது. ரெண்டாவது, புது துருத்தி புது திராட்சை ரசம் வார்ப்பிக்கப்படுகிற இந்த சம்பவத்துல புது சிருஷ்டிக்குரிய அனுபவத்தை பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த துருத்தியை குறித்து சில காரியங்களை சொல்லிடுறேன். ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, துருத்தி அப்படின்னு சொல்லும் போது திராட்சை ரசத்தை வைத்துக் கொள்ளுகிற, ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பையின்னு நினைக்கிறோம். துருத்தி அதுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை. துருத்தியை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க கூட பைபிள் கன்கார்டன்ஸ்ல போயிட்டு துருத்தின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். ஆனா மெயினா இங்க இயேசு சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு துருத்தி முதல்ல எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையை எப்படி உருவாக்குவாங்கன்னா, ஒரு ஆட்டின் தோலை உரித்து, அதுக்குன்னு சில டெக்னிக்கெல்லாம் இருக்கு. அந்த டெக்னிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டின் தோலை உரித்து அதை பதப்படுத்தி அதை ஒரு பைய மாதிரி மாற்றி அது கழுத்து பகுதியை ஒரு வாய் மாதிரி வச்சிருவாங்க. அதுதான் அதனுடைய ஓப்பன். அப்படி ஓப்பன் பண்ணி வச்சு அந்த இடத்துல புது ரசத்தை ஊற்றுவாங்க. புது திராட்சை ரசத்தை ஊற்றி அதை என்ன பண்ணிடுவாங்க, லாக் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. இந்த திராட்சை ரசம் அந்த துருத்திக்குள்ள போன உடனே ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். அங்க நடக்கும். இந்த மாற்றத்தை புதுமையான வளர்ச்சி அப்படின்னு யூதர்கள் சொல்லுவார்கள். அக்லான் அஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்லான் அஷ்மி அப்படின்னா
புதுமையான வளர்ச்சி. அதாவது அந்த ஆட்டு துருத்தி, தோல்ல இருக்க துருத்தி பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். அதுல இந்த திராட்சை ரசத்தை ஊற்றின உடனே அது உள்ள என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெண்ட் ஆகுமா. அதுதான் சொல்றாங்க புதுமையான வளர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 லிட்டர் பிடிமானம் உள்ள ஒரு துருத்தியில அவர்கள் அந்த திராட்சை ரசத்துல ஃபர்ஸ்ட் ஊத்தி அதை லாக் பண்ணி வச்ச உடனே அந்த 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த துருத்தி அது எக்ஸ்பெண்ட் ஆகும் போது எவ்வளவு லிட்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க? 25 லிட்டர், 20 லிட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகும். அவ்வளோ பெருசா அந்த துருத்தி என்ன ஆகும்? எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்படித்தான் இந்த துருத்தியை செய்வாங்க. துருத்தியை அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப அப்படி செஞ்ச துருத்தியை தான் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வனாந்திர பகுதியில போகும்போது இந்த துருத்தியில தண்ணீரை கொண்டு போவாங்க, இந்த துருத்தியில எண்ணெயை கொண்டு போவாங்க. இப்படி பல பொருட்களை இந்த துருத்தின் மீது கொண்டு போவது வழக்கம். இப்ப இதை வச்சுதான் இயேசு சொல்றாரு, புதிய துருத்தியில என்னதை ஊத்தணும்? புது திராட்சை ரசத்தை ஊத்தணும். ஏன்னா புது திராட்சை ரசம் புது துருத்தியில ஊற்றும் போது அங்க ஒரு வளர்ச்சி வருது. அங்க என்ன வருது? ஒரு வளர்ச்சி வருது, கொள்ளளவு பெருசாகுது. ஆனா இதே புது துருத்தியில நீ பழைய திராட்சை ரசத்தை ஊத்துனா என்ன ஆகும்னா அது விரிவடைந்து பஸ்ட் ஆயிடும், அது கெட்டு போயிடும். அந்த துருத்தி என்ன ஆயிடும்னா வெடிச்சிடும். அப்ப புதிய திராட்சை ரசம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த தன்மை வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா பழைய திராட்சை ரசத்தை அதுல ஊத்துனீங்கன்னா அது ஆல்ரெடி கெட்டு போய் இருக்கிறதுனால உள்ள போன உடனே துருத்தியை வெடிக்க செஞ்சிடும். ஸோ இதுதான் யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய துருத்தியை குறித்ததான சில கோட்பாடுகள். இப்போ நம்ம இடத்துக்கு வருவோம். இப்போ நம்ம புது சிருஷ்டிக்குரிய ஒரு அனுபவத்துல வளரணும். அது வாசனைங்க ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. பாத்தீங்களா? இப்போ பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு நிழலா இருக்கிற இந்த திராட்சை ரசம் ஒரு துருத்திக்குள்ள போகும்போது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாறும்போது என்ன நடக்குதான்? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதா. என்னன்னும் போது பழையவைகள் ஒழிந்து போயினா முதல்ல அதோடைய கொள்ளளவு எவ்வளவுங்க? 5 லிட்டர், சின்னதா இருந்தது. ஆனா உள்ள ஊற்றப்பட்ட பிறகு அது என்ன ஆயிடுச்சுங்க? எல்லாம் புதிதா. என்னன்னா நம்ப முடியாத விதத்துல வளர்ச்சி. 5 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பொருள் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? 25 லிட்டர்ஸ், 25 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி. புரியுதுங்களா? ஒரு அசுரமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் என்னவா மாறினான்? புது சிருஷ்டியா மாறுறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும், குறைபாடுகள் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு நீங்கணும், எல்லாம் புதிதாக்கப்படணும். இது ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னா இது ஒரே நாள்ல நடக்காது. நீங்க எப்போ ரட்சிப்பின் அனுபவத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தீங்களோ அடுத்த நிலை புது சிருஷ்டிக்குரிய நிலைப்பாட்டுக்குள்ளாக பயணிக்கிறீங்க. அந்த புது சிருஷ்டிக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? பயணிக்கிறீங்க. இந்த புது சிருஷ்டியை சரியா விளங்கலன்னு வச்சுங்களேன், பின்மாற்றம் தான். இந்த வசனத்தை படிக்கும் போது என்ன சொல்றது? பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சா? பழைய ஜென்ம சுபாவம் எல்லாம் போயிடுச்சா? எல்லாத்தையும் விட்டுட்டோமா? இயேசு கிறிஸ்துவெல்லாம் மாறிட்டோமா? சொல்லுங்க. இல்ல. அப்ப என்னன்னா முயற்சி பண்றோம். இந்த உலகத்துல என்ன பண்றோம்? முயற்சி பண்றோம். எதுக்கு முயற்சி பண்றோம்? இயேசுவை போல இருக்கணும், நன்மை செய்யணும், பொய் பேசக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, மொபைலை நோண்டக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, நிறைய தீர்மானம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றோம்? சொல்லுங்க. ஆமா, இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் ஒண்ணு வரும், அப்போ பாவத்தை நீங்கள் விட மாட்டீர்கள், பாவம் உங்களை விட்டு விலகிவிடும். புரியுதுங்களா? ஏன்னா உள்ள என்ன இருக்கணும்? திராட்சை ரசம் இதனுடைய செயல்பாடு இருக்கணும். அதுதாங்க சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். வெளிப்படுத்தல் கடைசி புத்தகத்துல தெளிவா வேதம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தவானா மாறட்டும்.
அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். தேவனே என்ன பண்ணீங்க, உடைய ரத்தத்தினால, குமாரனுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லி சுத்திகரிப்புக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம கேட்க 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 என்ன ஆகும்னா அதுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது தானா என்ன ஆயிடும், விரிவடைந்து விடும். நீங்கள் பாவத்தை விடுகிறீர்களோ இல்லையோ, பாவம் உங்களை விட்டு விடும். விளங்குதுங்களா? இது புரியலன்னா நானும் ஜெபம் பண்ண தான் இருக்கிறேன், நானும் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறேன், ஆனா திரும்ப என்ன பண்ணிடுறேன், செஞ்சிடுறேன், அதனால என் இருதயத்தில் குத்தப்படுறேன், அதனால நான் சர்ச்சைக்கு இனிமேல் போறதில்லை. அங்க போயிட்டு எதுக்கு போய் நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வெளியில வரணும், வேண்டாம், அதோட விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் கிறிஸ்தவத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை. சகோதர சகோதரி, புரிந்து கொள்ளுங்கள். பழையவைகள் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாகணும்னா திராட்சை ரசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய செயல்பாடு உங்களுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஊர்ஜிதம் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5:30. நல்ல கவனிங்க. எபேசியர் 5:30 என்ன சொல்லுதுங்க? ஃபர்ஸ்ட் வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின், அவருடைய சரீரம்னு யார சொல்லுதுங்க இங்க? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இங்க என்ன டோட்டலா காட்டுறாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்றதுக்கு என்ன ஊர்ஜிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அவயம், இயேசு கிறிஸ்துவனுடைய அவயம். ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? சிலர் நல்லா வளர்ந்துருப்பாரு, சிலர் வளராது இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கண்ணால என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப கண்ணோட வேலை எல்லாத்தையும் பார்க்குது. இப்போ என் காலில் இருக்கிற கட்டை விரல், இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா? இல்லை. ஆனா நிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமே அதுதான் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு அவயத்திற்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒவ்வொரு அவயத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படியே கிறிஸ்துவனுடைய அவயங்களாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒருத்தருடைய விசுவாச நிலை ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்குது. இது வளரும் போது என்ன ஆயிடுங்க, அந்த பூரண வளர்ச்சிக்குள்ளாக நம்ம வந்துருவோம். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் சரீரம் தேவனுடைய சுய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் பவுல் சொன்னாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன பண்ணுவாரா? அவனுக்கு கெடுப்பாரு. அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களையே என்ன பண்ணிக்கிறீங்க, கெடுத்து கொள்ளுகிறீர்கள். கெடுத்து கொள்ளுகிறீர்கள்னு சொல்றதை விட உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்களே தடை செஞ்சுக்கிறீங்க. ஹலோ, புரியுதுங்களா? உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, தடை செஞ்சுக்கிறீங்க. அப்போ ஆலயம் பரிசுத்தமாவே இருந்தா, உள்ள இருக்கிற ரத்தம் அந்த துருத்தியை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அப்ப பரிசுத்தமாக நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரியவளாய் நம்ம மாறலாம். புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில திராட்சை ரசத்தை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், ரத்தமும் திராட்சை ரசத்துல இருந்து பார்க்கிறோம் நம்முடைய ரட்சிப்பு. இரண்டாவதாக புதிய திராட்சை ரசம் புதிய துருத்தின் மூலமாய் பார்க்கிறோம் புது சிருஷ்டியின் அனுபவம். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த திராட்சை ரசம் அல்லது இந்த திராட்சை செடி கொடி பழம் இதை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில பார்க்கும்போது மூன்றாவது காரியம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், இயேசு சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். நீங்க என்னன்னு சொல்லிட்டாரு, செடியில இணைக்கப்பட்ட கொடிகள். ஏன் செடியில இணைக்கப்பட்ட கொடிகள்? திராட்சை செடி, திராட்சை செடியில இணைக்கப்பட்ட கொடி,
ஏன் இணைக்கப்பட்டுச்சு? எதுக்காக? அது ஏதோ வளர்ந்து போட்ட விடுங்களேன், அதை பத்தி ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி பார்க்க கூடாது. அதுல என்ன வரணும்? கனி வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில இந்த திராட்சை செடி வந்த 3வது காரியத்துல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிலை என்னன்னா, கனி தரக்கூடியவர்களாய் நம்ம மாறணும். ரட்சிக்கப்பட்டோம், புது சிருஷ்டியின் அனுபவத்துல மாற்றப்பட்டோம், 3வது கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கு கருதப்படுகிறது. இப்போ அந்த கிறிஸ்துவோடு கூட இணைகிறது, அதான் ரொம்ப முக்கியம். அதான் முன்னாடி பார்த்தோம், கிறிஸ்துவோடு கூட இணைகிறது. அது யோவான் 15ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. 4:5, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது, நல்ல கவனிங்க, கொடி திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல. பாத்தீங்களா, கிளியரா சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணுங்க? என்னில் நிலைத்திருங்க. அவரில் நிலைத்திருந்தாதான் என்ன பார்த்தா தர முடியும், கனியை கொடுக்க முடியும். இல்லைன்னா கனி கொடுக்க முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு இயேசுங்க. அப்போ இங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது கனி கொடுக்கிற கொடிய பிதா என்ன பண்றாராம்? சுத்தம் பண்றாராம். கனி கொடாத கொடியை என்ன பண்றாராம்? கட் பண்ணி எங்க போடுறாரு? அக்னியில போடுறாரு. இப்ப இந்த கட் பண்ணி போடுறத நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒழுங்கா இருந்தினா கர்த்தர் உன்னை பார்ப்பாரு, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாரு? தூக்கி உன்னை எங்க போட்டுருவாரு? சொல்லுங்க, நரகத்துல போட்டுருவாரு. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, சுயமுயற்சி வந்துடுது. கொடி கனி கொடுக்கணும்னா வேறு ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? முதல்ல வேறு, நெக்ஸ்ட் செடி, செடிக்கு மேல கொடி, கொடிக்கு மேல அப்புறம் தான் என்னதுங்க? கனி. அப்போ நான் கனி கொடுக்கல அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, என் கொடியாகிய நாம் செடியில என்ன பண்ணல, சரியா இணைக்கப்படல. அந்த வேரிலிருந்து இருந்து எனக்கு என்ன வரல? அந்த போஷாக்கு வரல. போஷாக்கு வேர்ல இருந்து வந்து அது எனக்குள்ள வரும்போது தான் நான் என்ன ஆக முடியும்? கனி கொடுக்க முடியும். இப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கனி கொடுக்கிற கொடியை சுத்தம் பண்றாராம். எப்படி சுத்தம் பண்றாராம்? அவருடைய, அது வாசிங்க 3வது வசனம். ஆமென். அப்போ சுத்தம், கனி கொடுக்கும்படி தேவன் கொடுக்கிற சுத்தம் எதுங்க? சொல்லுங்க. உபதேசம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பிரசங்கம், வசனம். எவ்வளவுக்கெவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில வசனம் வருதோ, எவ்வளவுக்கெவ்வளோ நீங்க சத்தியங்களை கேட்குறீங்களோ, எவ்வளவுக்கெவ்வளோ நீங்க பிரசங்கங்களை கேட்குறீங்களோ, அவ்வளவும் நீங்க நினைச்சுக்கிறீங்க நானா போய் கேட்டேன். இல்ல, தேவன் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். தேவன் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு வசனம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா அது ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா நடக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் கிடையாது. தேவன் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். ஏன் சுத்தம் பண்றார் தெரியுமா? கனி கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படி. அப்போ வெட்டி எறிகிறார்னா, எந்த கொடியை வெட்டி எறிகிறார்னா, நீங்க திராட்சை செடியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் அந்த பகுதியில் போயிட்டு, இஸ்ரேலில் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற அந்த இடத்துல போயிட்டு அங்கே கொடுக்கப்பட்ட ஒயின் எல்லாம் குடித்தோம். ஒயின்னு தப்பாக எடுத்துக்க போறீங்க. இந்த ஒயின் கிடையாது, திராட்சை ரசம். புது திராட்சை ரசத்தை எங்களுக்கு அந்த ஆலையில் ஓட்டி வார்ப்பித்து கொடுத்தார்கள். அப்போ அந்த நம்ம நிறைய பேர் இப்படி தான் எல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, பைபிளே சொல்லுதுங்க ஒயின் சாப்பிட்லான்னு. இயேசுநாதர் சொன்னார் இல்லையா? ஒயின்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. இதுனா பரவாயில்ல, பாவம் தெரியாமல் சொல்லிட்டாரு பவுல். யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு. ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, நீ ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிற, அதனால தண்ணீரோடு எதை கூட்டிக்கோ? ஆமா, திராட்சை ரசத்தை. பார்த்தீங்களா பவுல் சொல்றாரு. நிறைய பாஸ்டர்ஸ், சில இந்த சைடு, இந்த ஸ்ரீலங்கன் சைடெல்லாம் போனீங்கன்னா, இன்னும் வேட்டிக்கன்லாம் போனீங்கன்னா எல்லாம் ஃபாதர்ஸ் கூட என்ன பண்றாங்க? இந்த ஒயின் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது அக்செப்டபிள் எடுத்துக்கிறாங்க. ஆனா அது தவறு, அது முற்றிலும் தவறு. ஒயின்னா நம்ம ஊர்ல ஒயின் ஷாப்ன்றதுனால பைபிள்ல ஒயின் வந்தா எங்க தான் போறாங்க? எல்லாம்
பாத்தியா கர்த்தர் சொல்லிட்டாரு. இல்லை, புரிஞ்சுக்கணும். நான் திராட்சரசன்னு சொல்லிடுறேன், எதுக்கு வைன்னு சொல்லுவானே. திராட்சரசத்தை குடிப்பதற்கு 3 விதம் இருக்குது யூதர்களுடைய பயன்பாடு. என்னன்னா, முதல் நிலைப்பாடு என்னன்னா, ஒரு திராட்சரசம் 10% இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு டம்ளர் திராட்சரசத்துக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணும்? 7 டம்ளர். ஒரு டம்ளர் திராட்சை ரசத்துக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா அவங்க குடிப்பாங்க. இதான் முறைமை. இது ஒரு முறைமை. இன்னொரு முறைமை இருக்குது. ஒரு டம்ளர் திராட்சை ரசத்துல 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க. ஏன்னா அது பார்ட்டி, கல்யாணத்துல எல்லாம் பயன்படுத்துறது இது. இன்னொன்னு இருக்கு, ஒரு டம்ளர் திராட்சை ரசத்துல 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க. இது எப்படின்னா, குடிகாரன். யாரு? குடிகாரன். 1 டம்ளர் திராட்சை ரசத்துல 1 டம்ளர் தண்ணீரை கலக்குறான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவன் ஒயினை அப்படியே வாங்கி குடிக்கிறான். புரியுதா? விளங்குதுங்களா? இப்போ எல்லாம் லேடிஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. என்ன தெரியுமா? அப்படியே அந்த ஸ்கின் என்ன ஆயிடுமா? ஆமா, கலரா மாறிடும். நல்லா கவனிச்சிங்க. கர்த்தர் கொடுக்கறது தான் அழகு. இன்னைக்கு ஒன்னா நல்லா இருக்கலாம், அடுத்த 5 வருடம் கழித்து நீங்கள் உங்கள் படங்களை, உங்கள் முகங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். காலம் தான் அதுக்கு காரணம் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் இதுல அடிக்ஷன் ஆயிட்டாங்க. அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பவுல் சொன்னது என்னன்னா, எப்பா நீ 1 டம்ளர் திராட்சை ரசம் ஊத்தி அதுல என்ன பண்ற, 7 டம்ளர் தண்ணி ஊத்தி குடிக்கிற, வேண்டாம் உனக்கு உடம்பு முடியல, அதனால நீ என்ன பண்ணுனா கூட ஆட் பண்ணிக்கோன்னா 1 டம்ளர் திராட்சை, 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியில 1 டம்ளர் திராட்சை ரசத்தை ஊத்தி. இதை தான் சொல்றாரு. அதனால தான் வேதத்தை ஆராய்ச்சி படிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் பாருங்க, தேவையில்லாம சப்ஜெக்ட் உள்ள போறோம் நம்ம. அப்ப புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை ரசம், அந்த திராட்சை கொலைகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஆரம்ப நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு செடி மாதிரி இருக்கும். அந்த செடியில இருந்து என்ன வரும், கொடி வரும். அந்த கொடி மேல போறதுக்கு ஒரு இது கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு டென்ட் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அதை கட்டுறாங்கன்னா, அது கொடி என்ன பண்ணக்கூடாதான், தரையில படக்கூடாதான். தரையில பட்டா அந்த கொடி, இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த கொடி எடுத்துக்குமா. கொடி எடுத்துக்குச்சுன்னா கொடி கெட்டு போயிடும். செடி தான் மண்ணில் இருக்கக்கூடிய போஷாக்கை எடுத்து கொடிக்கு கொடுக்கணும். கொடி தானாய் மண்ணில் என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. பட்டு எடுத்தா அது என்ன ஆயிடுமா, கெட்டு போயிடும், பழுப்பு நிறத்துல மாறிடுது. அதை வெட்டி என்ன பண்றாங்க, எரிக்கிறதுக்கு போடுறாங்க. நல்லா கவனிங்க. இயேசு மெய்யான திராட்சை செடி, நம்ம அவருக்குள்ள இருக்கக்கூடிய கொடி. இந்த உலகத்திலிருந்து எந்த காரியத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், ஆனா எல்லாத்தையும் யார் மூலியமா தான் எடுத்துக்கணும், இயேசு கிறிஸ்து மூலமா தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷம், சமாதானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து தான் எடுக்கணுமே தவிர நீங்களா தானா போய் உலகத்துல போய் விழுந்தீங்கன்னு வச்சுங்க, விளங்குதா? நீங்களா தானா போய் இல்லைங்க இதை பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்குது, சினிமா பார்த்தா ஜாலியா இருக்குது, இந்த காரியம் உலக காரியங்களெல்லாம் எடுத்தா அப்ப அந்த கொடி மண்ணில் பட்டு அந்த மண்ணில் இருக்கிற தண்ணியை எடுத்த உடனே அது என்ன ஆயிடுதுங்க, கெட்டு போகுது, அது யூஸ்லெஸ் ஆயிடுது. அப்படியே நம்ம இந்த ஒரு கிறிஸ்துவோடு கூட இணைந்து நம்ம மண்ணை, இந்த பூமியை சாராம வாழ்ந்தா தான் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்துவனுடைய குண லட்சணங்கள் நமக்குள்ள வந்தாதான் கனி கொடுக்க முடியும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கணும். உலகத்துக்கு பக்கம் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாயி போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லார் வீட்லயும் சர்வசாதாரணம். ஒருத்தர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சினிமாக்கெல்லாம் போறது கிடையாதுங்க, நாங்களாம் என்ன பண்றது இல்லை, சினிமாக்கெல்லாம் போறது இல்லை. பிள்ளையாண்டான் சொல்றான், நாங்கெல்லாம் டவுன்லோட் பண்றோம் அங்கிள். இது என்னப்பா, இது புதுசா இருக்குது, நாங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிடுவோம். எந்த படமா இருந்தாலும் சரி, வந்த அடுத்த கொஞ்சம் நாட்கள்ல என்ன பண்ணிடுவோம், டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, லேப்டாப்ல உட்காந்து பார்ப்போம். யார் பார்க்குறா, குடும்பங்கள். இப்போ அவங்க சந்தோஷத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க, உலகத்துல இருந்து எடுக்கிறாங்க. உலகத்துல இருந்து எடுத்தா கனி வருமா, வராதுங்க. அதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி வராது. அது கொஞ்சம் நாள் ஆக ஆக உலகத்துல இருந்து எடுக்க 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 அது பழுப்பு நிறமாகி கடைசியில் அது என்னதான் பண்ணணும்,
வெட்டி தூர போடணும். அது பிரயோஜனப்படாது, கனி கொடுப்பதற்கு பிரயோஜனப்படாது. தேவன் நம்மளை அப்படி படைக்கல. குமாரனோடு கூட, அதனால தான் தேவன் தான் இருக்கிறாருங்க, தோட்டக்காரர். அவர் என்ன பண்றாரு? தோட்டக்காரர். அவர் பராமரிக்கிறார். கொஞ்சம் வந்து படுதா, உடனே சொல்றாரு இது பழக்கூடாது, உடனே தூக்கி என்ன பண்றாரு? மேல கட்டுறாரு. இல்லை நான் கட்ட மாட்டேன், நான் கீழே தான் இறங்குவேன்னா இறங்கு. கடைசியில் என்ன ஆகும்? யாருக்கு பாதிப்பு? கிளைக்கு தான் பாதிப்பு. ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நாம் கனி தரக்கூடியவர்களா மாறணும்னா இதே அதிகாரத்துல இயேசு சொல்றாரு பாருங்க, எதுல நிலைத்திருக்கணுமா? 7வது வசனம். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ ஆமென், அது உங்களுக்கு. அப்ப நம்ம எதுல நிலைத்திருக்கணுமா? வார்த்தையில நிலைச்சிருக்கணும், வசனத்துல நிலைத்திருக்கணும். 2வது 9வது வசனம், அதுல 9, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். யாரோட அன்பில நிலைத்திருக்கணுமா? கிறிஸ்துவினுடைய அன்பில நிலைத்திருக்கணும். 16வது வசனம் நல்லா கவனிங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை. அப்போ நம்ம ஏற்படுத்தப்பட்டோம்னா, ஏன் கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய குமாரனுக்குள்ள இருந்த அந்த குண லட்சணங்கள், ஆவியின் கனி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 குணங்களும் எனக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு மாத்திரம் கேளுங்க, கர்த்தர் உங்களை கனி கொடுக்குறவங்களா மாறுவார். வார்த்தையை கேட்குறீங்க, இந்த வார்த்தையின்படி நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அதுதான் வார்த்தையில நிலைத்திருக்கிறது. நம்ம வார்த்தையில நிலைத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, எந்த சூழ்நிலையிலும் நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தார். இன்னைக்கு இந்த சமுதாயம் சொல்லும், நீ ஒரு பாவத்தை செஞ்சிட்டினா நீ இதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லும். ஆனா இயேசு மட்டும்தான் உன்னை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். நம்முடைய பாவங்களை பார்த்து மனிதர்கள் நம்மை ஒதுக்குவாங்க. ஏன்? சில நேரத்தில் நம்முடைய இருதயமே சொல்லும். சர்ச்சில் போய் உக்காந்தோம்னா செய்தி வரும்போது பேசும், ரொம்ப ஒழுங்கம் கேட்கறதுக்கு வந்துட்டேன் சர்ச்சைக்கு. புரியுதா? நம்முடைய இருதயமே நம்மளை நியாயம் தீர்க்கும். ஆனாலும் நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது ஒருபோதும் நம்மளை என்ன பண்ணல, அவரை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த அன்புல நினைச்சிருக்கணும். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் உண்டு. நான் எந்த நிலைமையில விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துவதற்கு என் ஆண்டவர் உண்டு. இந்த அன்புல நினைச்சிருங்க. இந்த அன்புல நிலைத்திருக்கிறவளா இருந்தா நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கனி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? கலங்குதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இந்த திராட்சை ரசம் சம்பந்தப்பட்ட காரியத்துல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம தியானிக்கிறோம். முதலாவது பார்த்தோம், தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது. இரண்டாவதாக புது ரசம் புது துருத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில புது சிருஷ்டிக்குரிய அனுபவத்துல நம்ம வரணும். மூன்றாவதாக திராட்சை செடியில இணைக்கப்பட்ட கொடியாய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவது போல நாமும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை உடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படணும். கடைசியாக பார்க்கிறோம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26, 28. மத்தேயு 26, 28. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இப்போ கடைசியாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில அந்த லார்ட்ஸ் சப்பர், அந்த கடைசி பஸ்கா நேரத்துல திராட்சை ரசத்தை எடுத்து என்ன சொல்றாருங்க? இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இயேசு திராட்சை ரசத்தை எடுத்துட்டு சொல்றாரு, அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த கடைசி 4வது நிலைப்பாட்டுல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிலைப்பாடு என்னவென்றால், நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கடைசி என்னங்க? என்ன பண்ணணும்? ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. பவுல் அதான் சொல்றார்.
ஊழியம் என்பது இன்னைக்கு தரம் பிரிச்சுட்டாங்க. எப்படின்னா நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க, நல்ல திறமசாலி, இந்த ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்தவங்க ஊழியத்தை செய்யணும், மற்றவர்கள்லாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் போனீங்கன்னா அந்த சேர் எல்லாம் 4 பக்கம் வளைஞ்சிருக்கும், திசை காட்டும், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்னு. ஏன்? உக்காந்து உக்காந்து உக்காந்துன்னு ஆயிடுச்சு சேரு. ஆமாம், 4 திசையை காட்டும். நான் வருவேன், இங்கே தான் உக்காருவேன், இங்கே தான் சபையை கேட்பேன். எத்தனை வருஷம்? 30 வருஷம், 40 வருஷம். சிலர் உக்காந்து 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 அந்த மேட்டை என்ன ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படியே அந்த ரவுண்டாக அந்த இடம் மட்டும் இருக்காது, அங்கே தான் உட்காரணும். சில இடங்கள்ல டைல்ஸே கலர் மாறிக்குது. புரியுதா? ஏன் அப்படியே ஆயிட்டோம். வேதம் சொல்லுது, காலத்தை பார்த்தா நீங்க என்னவா இருக்கணும்? போதகர்களா இருக்க வேண்டிய நீங்க பால் உண்ண தக்கவங்களா மாறிட்டீங்க. சத்தியம் எல்லாருக்குமே கொடுக்கப்படுதுங்க, சத்தியத்துல பாகுபாடே கிடையாது. ஊழியம் என்பது என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? வெளியில போயிட்டு மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணி பண்றதுதான் ஊழியம் நினைக்கிறோம். ஊழியம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஆத்துமாவிடம் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டாலே ஊழியம். புரியுதுங்களா? அது உங்க நண்பரா இருக்கலாம், உங்கள் குடும்பமா இருக்கலாம், உங்கள் தூரத்து சொந்தமாக இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினரா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். ஒரு ஆத்துமாவுக்கு, ஒரு நண்பருக்கு, யாராவது ஒருத்தருக்கு ஒரு வசனம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க சொல்லுங்க. இதுதான் ஊழியம். இதுதான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. புரியுதுங்களா? ஆதி சபையில இருக்கிறவங்களும் இதை தான் செஞ்சாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப இருக்கிற மாதிரி சபை, ஆதி சபை இருந்துச்சுன்னா இன்னைக்கு சபைகளே உருவாகி இருக்காது. நாங்களும் சர்ச்சைக்கு போறோம், உக்காடுறோம், கேட்குறோம், வீட்டுக்கு போறோம், அடுத்த வாரம் வரோம், உக்காடுறோம், கேட்குறோம், வீட்டுக்கு, இப்படியே இருந்த என்னத்துக்கு ஆகுறது? ஆதி சபை அப்படி இல்லை. வந்தார்கள், வார்த்தையை கேட்டார்கள், மற்றவர்களுக்கு சொன்னார்கள், ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்தார்கள், சபை பெருகிற்று. வசனம் சொல்லுது, சபை என்னாச்சா? பெருகிற்று. அப்ப ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வர்ற வேலை யாருடையது? சொல்லுங்க. நம்முடைய வேலை. நீங்க சத்தியத்தை கேட்டுட்டு கையில காசு வந்தா என்ன பண்றோம்? இப்ப கையில 1 லட்சம் ரூபாய் வந்துச்சு, என்னங்க இன்சென்டிவ் 1 லேக் பிடிச்சிங்க, அப்படி கையில வச்சோன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இப்படி பண்ணிட்டு இருப்பீங்களா? அது எவ்வளவு சேஃபா? பேக்குக்குள்ள வச்சு, பேக்கை தூக்கி அக்கல்ல வச்சு, அதை கொஞ்சம் அப்படி டைட் பண்ணி, ஏன் என்ன இடக்கூடாது? போயிடக்கூடாது. அப்போ ஒரு அழிந்து போகிற பணத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வைக்கிறோம். ஏன்? அது மூலமா நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆதாயம் இருக்குது. ஆனா ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல என்ன பண்ணிடுறோம்? சொல்லுங்க, விட்டுருக்கோம். சகோதர சகோதரி நல்லா புரிஞ்சுங்க. நமக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும்னா நீங்கள் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும், கிறிஸ்துவின் அன்பை பத்தி சொல்லணும். எவ்வளவு பேரு இந்த நல்ல வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கிறாங்க தெரியுங்களா? கடந்த நாட்கள்ல நாங்கள் கோயம்புத்தூர் பகுதிக்கு போயிருந்தோம். அப்போ அந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒரு டீ ஸ்டாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, என் கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்றேன். பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கிறவரு கேட்கிறார். நான் இவர்கிட்ட சொல்றது அவர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. கேட்டுட்டு கிட்ட வந்து நீங்க கிறிஸ்டினாங்கன்னு கேட்டார். நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டார். ஆமா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், அவங்க வீட்டில் ஒரு 2-3 பேரை சொல்லி இவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. யாருன்னு தெரியாது எனக்கு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு ஜெபம் பண்ணீங்க. அப்போ நான் கேட்டேன், நான் ஜெபம் பண்ணேன்னா அதோடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உடனே நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணினா உடனே நடக்கும். இந்த ஆண்டவர் எனக்கு மாத்திரம் கிருபை செய்யலை, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபை செஞ்சிருக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்ல 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 அவர் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன நேசிக்கிறதுக்கு கூட இப்படி ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இருக்குதுன்றது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆத்துமாக்களும் தாகத்தினால இருக்குது, பிரச்சனையில இருக்குது, போராட்டத்துல இருக்குது. எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா உலகத்தாருங்க? இன்னைக்கு போய் பேசி பாருங்க.
நான் அதனால தான் சிம்பிளா சொல்லுவேன், நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி இருக்கா, இதை யூஸ் பண்ணுங்க. ஒரு வசனம் உங்க மாமாக்கு அனுப்புங்க, உங்க அத்தைக்கு அனுப்புங்க, திடீர்னு அனுப்புங்க. அவங்க கேட்பாங்க எதுக்கு இது அனுப்பிச்சுன்னு கேட்பாங்க. பரவாயில்ல, சும்மா தான் அனுப்பிச்சுன்னு சொல்லுங்க. ஆனா வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் ஜீவன் உள்ளது. இது என் வாழ்க்கையில நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னோட ஆஃபீஸ் மூலமா நிறைய கிளைண்ட்டுங்களை பார்ப்பேன், அவங்க வந்து எனக்கு நம்பர் கொடுத்துட்டா போதும், உடனே வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு ஒரு மார்னிங் டிவோஷன் அனுப்பிச்சு விட்டுருவோம், இல்லைன்னா ஏதாவது வசனம் அனுப்பிச்சு விட்டுருவோம். அவர் சொல்லுவாங்க, பிரதர் காலையில எழுந்திரிச்ச ரொம்ப பிரச்சனையோட இருந்த, நீங்க அனுப்புன அந்த வார்த்தையை பார்த்த உடனே இன்னும் தெரியல ஒரு புது தெம்பு. அனுப்புறது நம்ம கிடையாது, நம்மளுடைய வேலை கிடையாது. வசனத்தை நம்ம அனுப்புறோம், ஆனா அந்த வசனத்துல ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் அந்த ஆத்மாவுடைய தாகத்தை தீக்கும். இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணுங்க. இன்னைக்கு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, இந்த யூனிட்டின்றது கிடையாது. போடுங்க ஒரு குரூப், எல்லாரையும் ஒன்னா சேருங்க, ஆண்டவருடைய வசனத்தை கொடுங்க. இப்படி இந்த கடைசி நாட்களை நம்ம எழுப்பணும். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு நம்ம ஆட்களை கர்த்தருக்கென்று சேர்க்கணும். அப்போ இங்க அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் இயேசு அந்த திராட்சை ரசத்தை எடுத்து காண்பித்தார் என்றால், இது நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் ஊழியத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. இப்போ இந்த ஊழியம் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படிப்பட்டது, எதற்காக நாம் ஊழியம் செய்யணும்? சிலர் எடுத்தா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு வரங்க, அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. கிடையவே கிடையாது. ஏன் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 31வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31:31. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இங்க இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை எடுத்து என்ன சொன்னாரு? அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கையின் ரத்தமா இருக்குது. இங்க தீர்க்க தரிசனமா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எந்த குடும்பத்தோடு செய்யறாராம்? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும். யூதா யாரு, இஸ்ரவேல் யாரு சொல்லுங்க? இஸ்ரவேலுடைய பையன்தான் யூதா. ஆனா இங்க பிரிக்கிறார் இல்லையா? பிரிக்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரும். ஏன் யூதா குடும்பத்தார்னு ஸ்பெசிபிக்கா சொன்னார்னா, யூதருடைய அந்த யூத வம்சத்துல யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்தாரு. இப்ப கிறிஸ்துவின் சந்ததி யாருங்க? நம்ம தான். அதான் ஆபிரகாமின் சந்ததி, புரியுதா? வாக்குத்தத்தத்தின் சந்ததி. இஸ்ரவேல் என்றது இப்ப இருக்கக்கூடிய யூதர்கள், அது அந்த கேட்டகரி, அது வேற. இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் தேவன் ஒரு புது உடன்படிக்கை செய்யறாராம். அந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 19 அதிகாரம் 5-6. யாத்திராகமம் 19:5-6. உள்ளபடி கேட்டு உடன்படிக்கையை கை கொள்வீர்களே ஆனால் சொந்த நல்லா கவனிச்சிங்களா? என்னுடைய கற்பனைகளை கேட்டா எப்படி இருப்பீங்களா? சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். அடுத்ததுங்க, பூமி எல்லாம் என்னுடையது, ஆசாரிய ராஜ்யமும் இருப்பீர்கள் என்று. ஆமா, தேவன் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலர்கிட்ட போய் சொல்லுப்பா, என்னுடைய கற்பனையின்படி நடக்கிறவங்க சகல ஜனங்களை பார்க்கல என்னுடைய சொந்த சம்பத்து மாத்திரமல்ல, யாரு? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு இருந்தது? இஸ்ரவேலருக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் புறஜாதியாருக்கு இல்ல. புறஜாதியார் எப்படி இருந்தாங்க? இஸ்ரவேலர்கிட்ட வேலைக்காரராக இருந்தாங்க, அவங்களுக்கு முதலிடம் கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ ஒரு புறஜாதியாகிய பெண் வந்து கேட்கிறா இல்லையா, தன்னுடைய மகளை சுகமாக்கணும் போது இயேசு கிளியரா சொல்லிட்டாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாது. ஏன்? நான் காணாமல் போன என் வீட்டாராகிய இஸ்ரவேலருக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? டேபிள்ல இருந்து விழுற துணிக்கிய இந்த நாய் என்ன பண்ணோம்? சாப்பிடுயா, அதை கூடியா போதும் நினைச்சு. உடனே சொன்னாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. மகளே, உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சாட்சி கொடுக்குறாரு. அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய சம்பத்து, ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி என்கின்ற இந்த எல்லா தலைப்பும்
யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது என்றால் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது, புறஜாதியாருக்கு இல்லை. இந்த அழைப்பு தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் இஸ்ரவேலர், இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சத்தியங்களை, அந்த பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுடைய அந்த கம்யூனியனுக்குள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐக்கியமா இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைன்னா அவ்வளவு முதலிடம், அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் என்னது, ஆசாரிய ராஜ்யமும் தேவனுடைய பரிசுத்த ஜாதியும் தேவனுடைய சம்பத்து. அதனால அவங்க அப்படி இருப்பாங்க. அந்த முதன்மை தரத்துல இருந்ததுனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கல யூதருக்கு. இன்ஃபேக்ட் ஹிட்லர் கூட 6 லட்சம் யூதர்களை கொண்டாருன்னா ஏன் கொண்டாரு? இன்னைக்கும் யூதர்கள் நிறைய பேருக்கு என்ன ஆக மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களா இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு காரியம் நெக்ஸ்ட் யாருக்கு வருதா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினாலே பாவங்கள நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் ஆமென் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இப்போ அந்த ஆசாரியத்துவமோ ராஜ்யமோ யாருக்கு வந்துச்சுங்க? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. சொல்லுங்க. வாயில இருந்து வார்த்தை வருதா பத்தியா? தைரியமா சொல்லுவானவா? சரி, 1 பேதுரு 2:9 வாசிங்க. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதை யார சொல்றது? ஹலோ, நான் பேசுற தமிழ் புரியுதுங்களா உங்களுக்கு? நான் தமிழ் தான் பேசுறேன்ல. இப்ப வாசல் இந்த 2 வசனமும் யார சொல்லுதுங்க? நம்ம சொல்லுதுங்க. நம்ம தான் ஆசாரியத்துக்குரியவங்க. அப்போ ஒரு ஆசாரியன் தேவனுக்கு என்ன பண்ணோம் சொல்லுங்க? ஊழியம் செய்யணும். ஊழியம்ன்றது என்ன? தேவனை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது, தேவன் விரும்புறபடி வாழ்றது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் போது நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம்? பயன்படணும். அதாக ஊழியம். தேவன் உங்கள் மூலமாக மற்றவர்களோடு இடைப்படணும். கிறிஸ்து உங்கள் மூலமாக மற்றவருக்கு அறிவிக்கப்படணும். இதான் ஊழியம். இதுல வேணா பாணிகள் வேணா வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா மெயின் கரு இதுதான், கண்டென்ட் இதுதான். தேவன் உங்கள் மூலமாக மனுக்குலத்தின் மீது இடைப்பட வேண்டும். மனுக்குலத்துக்கு இன்றைக்கு தேவனை காண்பிக்கிற கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் தான் நம்மள யாரு? பிரதிநிதிகள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். அதனால தான் தேவனுடைய ஊழியர்கள்னு சொன்னேன், சிம்பிளா. புரியுதுங்களா? ஆகினால எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள் கிறிஸ்துவனுடைய பாடையும் மரணத்தையும் நினைவு கூறுகிற நாட்களா இருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுவதற்கு முன்பதாக அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதில் தான் பார்த்தோம். இந்த திராட்சை ரசத்தை ஒரு அடையாளமாக எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிலையை நம்ம ஒப்பிட்டோம். முதலாவது என்ன பார்த்தோம்? தண்ணீர் திராட்சை ரசமா மாறினது. இதனால நமக்கு என்ன கிடைச்சதுங்க? ரட்சிப்பு, முதல் நிலை. 2வது புது ரசம் புது துருத்தியில ஊற்றப்பட்டது. இதனால நம்ம எந்த நிலைக்கு போறோம்? புது சிருஷ்டியின் நிலைக்கு போகிறோம். 3வது திராட்சை செடி கனி கொடுக்கும்படி அதுல நிலைத்திருக்கணும். அப்படியே நம்மளும் கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். கடைசியாக புது உடன்படிக்கைக்கு மற்றவர்களுக்கு ஆக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் இந்த திராட்சை ரசத்தை எடுத்து சொன்னார். அப்படியே நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு தேவனை காண்பிக்கிற ஊழியர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த நிலைப்பாட்டின் ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம வரும்போது தான் உண்மையிலே கிறிஸ்துவனுடைய பாடையும் மரணத்தையும் கனம் பண்றோம். இல்லைன்னா வருஷம் வருஷம் வந்து ஆண்டவர் அடிச்சாரா, அவங்கள தோச்சாங்களாம், இதாச்சான் அதாச்சான்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டே இருப்போம். இல்லை, ஏன் இயேசு மரித்தார்? ஏன் இயேசு ரத்தம் சிந்தினார்? ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் இயேசு ஜீவ பலியானார்? இதற்கு எல்லாம் கேள்விக்கும் பதிலை தான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய பாடு மரணத்தோடு கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் தாமே இன்னுமாய் இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில
நடைமுறைப்படுத்தி ஆவிக்குரிய நிலைப்பாட்டை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.